ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போனது வந்து கூடையில் மஞ்சள் கூடையில் வந்து நாட்டு வெள்ளை பூண்டுங்க. இந்த சிரப் செய்கிறதுக்காகவே வாங்கினது. அதுக்கப்புறம் இது இருக்குது, ஆனால் உரிக்க முடியலன்னு சொல்லிட்டு மலைப்பூண்டு உரித்தது இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனாலும் நான் நல்லாலாம் எடுக்கலை. காரணம், எனக்கு விழுதும் தேவைப்படுது சமையலுக்கு. அப்படிங்கிறதுனால நிறையா நான் அரைச்சதுனால எதுலேயுமே தண்ணி ஊற்றலை, அரைக்கிற பொருள்லையும். அதே மாதிரி அந்த இஞ்சி பூண்டெலாம் அலசிட்டு தொடச்சி அந்த அரைக்கிற எதுலேயுமே தண்ணியே இருக்காது, அந்த வடிகட்டி எல்லாத்துலேயும். நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த ரேஷன் கடை வேஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல் துணி எடுத்து நம்ம வந்து வடிகட்டிக்கிறணும். அதாவது வந்து மெல்லிசான துணியில் இது இஞ்சி சாறு அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் எடுத்து, அந்த ஒயிட் கலர் லேயர் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் லெமன் மட்டுமே எனக்கு 3/4 டம்ளர். அப்புறம் நான் வீட்டிலையே செஞ்ச ஆப்பிள் சீடர் வினிகர், நான் செஞ்சது வீடியோ எடுக்கலை. அதில் வந்து மதர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் 4 இதுலேயும், அதாவது 3/4 டம்ளர், 4 டம்ளர் வரணும். லெமன் கம்மியாக போச்சு. இந்த பாத்திரத்தில் தான் இதை கொதிக்க வைக்கணும். ஏற்றி வைக்கக்கூடாது, அடுப்பை சிம்மில் வைக்கணும். சில்வர் பாத்திரம், அடிக்கடி கிண்டக்கூடாது, சிம்மில் வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல். இது 1/2 hour வைக்கணும். இந்த 4 டம்ளருக்கு 1 டம்ளர் வத்துற மாதிரி. எனக்கு வந்து அந்த 3/4 டம்ளர் லெமன் வத்திருச்சு. அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வண்டு கட்டி வச்சுட்டேன், ஒரு இதை துணியை போட்டு. அது அப்படியே ஆறி ஜில்லுன்னு ஆகணும். ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தேன் வந்து எனக்கு தெரியாது, அதனால் வந்து எப்பவும் பெரிய பாட்டில் வாங்குவோம், சின்ன பாட்டில் வாங்கியாச்சு. இது 3 டம்ளர்னால் அளந்து, இதுலேயும் ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ அளந்து ஊற்றுனே 3 டம்ளர் இருந்துச்சு. அதே அளவுக்கு தேன் இருக்கணுமா. நான் யூடியூப்பை பார்த்து இது செஞ்சு இது ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சது. லேப்டாப் சிரப்பு இதுக்கு பேர். ஹார்ட்டுக்கு நல்லதான், பிபிக்கு நல்லதான் அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை குடிக்கணும் 3 வேளையும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. எப்படின்னா, சுடுதண்ணியில் அந்த சிரப்பு இருக்குல்ல, அதோடைய மூடி, அதில் 10 ml சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி உள்ள சூடில் ஊற்றி இதை குடிக்கணும். இப்போ என்னென்னா, வீட்டில் இருந்த தேன், அப்புறம் ஏற்கனவே நான் வச்சுருந்த தேன், இது வந்து ஜனப்பிரியாவில் வாங்கினது, நம்மாழ்வார் அப்படின்ட்டு முருங்கைப்பூ தேன். நாங்கள் தமிழ் மருந்து கடையில் வாங்கின தேன், எப்போது அங்கேயே வாங்குவோம். அதில் டாபர் ஹனியில் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தேன், ஏற்கனவே முன்னாடி இருந்தது. அப்புறம் எல்லா தேனையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஊற்றி குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து 1 மாதம் 2 மாதம் வெளியில் இருக்கணுமா. நான் 2 பாட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 பாட்டில் வெளியில் வச்சேன்.